ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இளைப்பாறுகிறார்கள். அதற்கான ஒரு வேத வசனம் ஏசாயா 57:2. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். நேர்மையா நடக்கிறவங்க சமாதானத்துக்குள் வாழ்ந்து தன்னுடைய படுக்கையில இளைப்பாடுறாங்கன்னு சொல்லிதான் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்ப நேர்மையா வாழ்ந்தா நல்லா தூக்கம் வரும்னு சொல்றீங்களா? நேர்மையா வாழாதவங்களுக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்றீங்களா? நான் சொல்லலைங்க. இங்க வேதாகம அடிப்படையில அப்படிதான் நம்ம பார்க்க முடிகிறது. இங்க 21வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். துன்மார்க்கமா வாழ்றவங்களுக்கு பாருங்க இளைப்பாறுதலே இல்லையா. நம்ம எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு வாழ்றவங்களுக்கு இளைப்பாறுதலே கிடையாதாம். ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து பாருங்க இந்த உலகத்துல அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதலா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மனுஷ பிரகாரமாக நம்ம ஏதோ வேலைக்கு போறோம், டெய்லி நம்ம தூங்குறோம், அதுதான் இளைப்பாறுதல் இல்ல. இன்னைக்கு வாழ்க்கையில ஓடுன்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா ஓடும் பொழுது பாருங்க மனசுல இன்னைக்கு ஒரு அமைதியே இல்ல. அந்த அமைதி இல்லாத வாழ்க்கை தான் பாருங்க இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை. இளைப்பாறுதல் வேணுமா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யார்கிட்ட இளைப்பாறுதல் இருக்கும்? நமக்கு தெரியும், மல்லிகை கடைக்கு போனா பேஸ்ட் எங்க வாங்கணும், மல்லிகை கடையில இருக்குன்னு தெரியும். அப்ப எல்லா பொருளையும் வாங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா? அப்ப இளைப்பாறுதல் வாங்க நீங்க எங்க போக முடியும்? எந்த இடத்துலனா போய் எனக்கு நிம்மதி இந்த கடையில கேட்டா எனக்கு தருவாங்களா? இளைப்பாறுதல் கிடைக்குமா? எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இயேசு கிட்ட மட்டும்தான் பாருங்க இளைப்பாறுதல் அங்கதான் இருக்கு. அந்த இளைப்பாறுதல் எங்க இருக்கோ அவர் தான் கூப்பிடுறாரு பாருங்க. என்னிடத்தில் இளைப்பாறுதல் இருக்கிறதுனாலதான் வருத்தப்பட்டுட்டு இருக்கியா? நீ பாரமா இருக்கு, உன்னுடைய பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கியா? எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். ஏன்னா அவர் மேல நம்ம அந்த பாரத்தையும் வருத்தத்தையும் அவர் மேல நம்ம தூக்கி வச்சுட்டு அவருடைய இளைப்பாறுதலை நம்ம வாங்கிட்டு வர்றதுக்காக தான் அவர் கூப்பிடுறாரு. ஆகையால் தான் பாருங்க, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் பாருங்க நேர்மையாய் நடக்கிறவர்களுக்கு நல்ல நித்திரையை அளிக்கிறார். அங்கு பார்க்கும் பொழுது பாருங்க, உத்தமமாய் நடந்து நேர்மையா நடக்கிறவங்களுக்கு நல்ல நித்திரை. அப்போ ஒருவேளை வசதி வாய்ப்பு இல்ல, இன்னைக்கு என் வாழ்க்கை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கு, எந்த வசதி வாய்ப்புமே இல்ல, ஏதோ சாப்பிட்றேன் வாழ்றேன் தூங்குறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதுவே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தான். ஏன்னா இன்னைக்கு பணம் நிறைய இருக்கலாங்க, இன்னைக்கு நிறைய சொத்து சுகம் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் இல்லாம இருக்காங்க, மனசுல ஒரு அமைதி இல்லாம இருக்காங்க. போராட்டமான ஒரு வாழ்க்கையில பாருங்க, இந்த பணத்தை எப்படி பாதுகாக்கலாம், இந்த சொத்தை எப்படி பாதுகாக்கலாம், இது யார்கிட்ட கொடுத்தா கடைசி காலம் வரைக்கும் வச்சு காப்பாத்துவாங்கன்னு சொல்லி பல சிந்தனையோட அவங்க பாருங்க தூங்குறதே கிடையாது. இன்னைக்கு பாருங்க ஒரு சிறிய வியாபாரி, அதாவது ரோட்ல கடை வச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்றாங்க, அன்னன்னைக்கு வியாபாரம் பண்ணி தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் பட்சத்துல பாருங்க அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நிம்மதியா தூங்குறாங்க. தினமும் சம்பாதிக்கிறாங்க, சமைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில பாருங்க பெருசா ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியாது, ஆனா நிம்மதியா இருப்பாங்க. மனசுல எந்த போராட்டமும் இருக்காது, மனசுல பாருங்க அமைதி இல்லாத வாழ்க்கையும் இருக்காது. அவங்க பாருங்க அவங்க ஃபேமிலியோட ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க. அப்படிதான் தேவன் சொல்றாரு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் நிறைய வேலையில என்ன நினைக்கிறோம்னா, பெருசா எதனா இருந்துட்டா நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிட்டா நல்லா இருக்கும், ஜாலியா இருப்போம். ஆனா கடவுள் பாருங்க கொடுக்கிற சமாதானத்தை வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அவர் கொடுக்கிற அந்த இளைப்பாறுதலை எந்த மனிதனாலும் எந்த பணத்தாலும் கொடுக்க முடியாது. ஆகையால் தான் பாருங்க நம் இயேசு அண்டையில் ஏன் வரணும், எதற்காக இயேசுவை தன்னுடைய அப்பாவாக ஏத்துக்கணும்னா நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். பிரச்சனைகள் யாருக்குமே வராம இருக்காதுங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டா பிரச்சனை வராதுன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா வாழ்க்கையில பிரச்சனை என்பது பாருங்க இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் சில போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நம்ம தாண்டி தான் வாழ்ந்தாகணும். ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த அப்புறம் என்னன்னா, ஒரு அப்பா கிட்ட புள்ள வந்த உடனே எப்படி இருக்கும்னா பாதுகாப்பு கிடைக்கும், நம்ம அப்பா இருக்கிறாருன்ற தைரியம் அதிகமா இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கூட உங்க அம்மா அப்பா இருக்காங்க, என்ன செய்வீங்க? எங்க அம்மா அப்பா இருக்கிறாருன்ற ஒரு தைரியத்துல பாருங்க துணிச்சலா அந்த பிரச்சனையில நிப்பீங்க. அதே உங்க அம்மா அப்பா கூட இல்ல, நீங்க போய் தனியா நிக்கிறீங்கன்னா என்ன செய்வீங்க? பயந்து போய் ஓடி வந்துருவீங்க அந்த பிரச்சனையை பார்த்து. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மூலமாக நமக்கு ஒரு தைரியம் கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது, இளைப்பாறுதல் கிடைக்குது. அப்படிப்பட்ட இளைப்பாறுதலுக்குள்ள நீங்களும் நானும் பிரவேசிக்கணும். அதற்காக நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இளைப்பாறுதலை குறித்து நாங்கள் பார்த்தோம்.
ஆமா தகப்பனே. இளைப்பாறுதல் என்றால் நாங்க ஏதோ தூங்கிக் கொண்டு உலக பிரகாரமாக கண்களை மூடி தூங்குவது இல்ல சுவாமி. இந்த உலகத்துல எங்களுக்குன்னு ஒரு மன அமைதி, நிம்மதி எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக்கிறாரு. என் வாழ்க்கையில எந்த குறையோ, எந்த நிறையோ, எந்த பிரச்சனையோ ஆனாலும் இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறாரு. இன்னைக்கு அவர்தான் என் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் முடிவா இருக்கிறாரு. எல்லாத்தையுமே அவர்தான் என் வாழ்க்கையில நடத்தி கொண்டிருக்கிறாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வை கொடுக்கிறவர் அவரு என் கூட இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கையும், தைரியத்தையும் நீங்க கொடுத்திருக்கீங்கப்பா. நாங்கள் உம்மண்டையில் வரும்பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஒரு இளைப்பாறுதல் சுவாமி. ஒரு மரத்துக்கு அடியில நிற்கும் பொழுது எப்படி நாங்கள் இளைப்பாறிக் கொண்டு மற்ற இடங்களுக்கு கடந்து செல்லுகிறோமோ, அப்படிதான் எங்கள் வாழ்க்கை என்ற பயணத்தை ஆண்டவரே, இயேசு என்ற நாங்கள் மரத்துக்கு அடியில நாங்கள் நின்று அந்த இளைப்பாறுதலோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரச்சனையோ இல்ல மற்றவர்கள் மத்தியில இருக்கிற மனுஷனுடைய குறைகளோ பார்க்காமல் ஒவ்வொருவரையும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவ மாத்திரமே நாங்கள் பார்த்து வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக நாங்கள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.